எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. மாப்பிள்ள அது வந்து சொல்லுங்க மாமா. இந்த நேரத்தில் அவங்க 2 பேரையும் தொந்தரவு பண்ணதுக்கு மனசுக்கு சங்கோஜமாக தான் இருக்கு மாப்பிள்ள. பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க மாமா. அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, பங்கில் காலம்பர வர வேண்டிய லோடு இப்பயே வந்துடுச்சு. இல்லை, இது ரெகுலராக வர்றது தானே, அதில் என்ன பிரச்சனை? அது ஏதோ எர்த்து பிளான்ட் கனெக்ஷனில் பிரச்சனைன்னு சொல்கிறானுங்க. அது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் நீங்கள் போய் சரி பண்ண முடியுமா மாப்பிள்ள? மாமா, வேற யாரும் இல்லையா? என்ன மாப்பிள்ள, இருந்திருந்தா இந்த நேரத்தில் உங்களை வந்து நான் தொந்தரவு பண்ணுவேனா? யாருமே இல்லை மாப்பிள்ள. அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. அண்ணத்துக்கிட்டியா கௌரி? ஆமா, ஏன்? காலையில் நேரத்தோட கோயிலுக்கு போகணுன்னு அண்ணன் சீக்கிரமா தூங்கிட்டாளே, தெரியாதா உனக்கு? அப்படியா? கோயிலுக்கா? ஆமாம்மா. காலையிலேவா மாமா? கூட யாராவது போகிறாங்களா? ஆமாம் மாப்பிள்ள, நம்ம தன்ராஜ் தான் கூட போகிறதா சொல்லிட்டு இருந்தான். தன்ராஜா? ஏன் மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை, பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். என்னன்னு பார்த்துட்டு வரேன் கௌரி. போயிட்டு வாங்க. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. தப்பா எடுத்துக்காதம்மா. பெரிய சாதனை பண்ண மாதிரி கையெல்லாம் தூக்கிட்டு நிக்கிறீங்க. என்ன பேசுற நீ? காலமர வர வேண்டிய பெட்ரோலோட இப்பயே வர வச்சு செந்தில பெட்ரோல் பங்குக்கு அனுப்புற வேலையை செஞ்சுட்டு செந்தில அனுப்பி வச்சுட்டு வர்றேன். அப்புறம் இது சாதனை இல்லையா? இன்னைக்கு இது. ஆனா இந்த சீப்பான டிராமாவை இன்னும் எத்தனை நாளைக்கு பண்ண போறோம்? பண்ணித்தானே ஆகணும். இப்ப நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சு. அது திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நம்ம இப்படி சின்ன சின்னதா எதையாச்சும் செஞ்சுதானே ஆகணும். இதெல்லாம் ஒரு இடத்துல போய் நிற்கும். அப்ப நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அடடடடடா, இன்னும் ஒரு பொறுப்பு அசந்துட்டம்பா. என்னம்மா நீ இப்படி பொசுக்குன்னு சாதாரணமா பேசிவிட்ட? அவ அப்படிதான் பேசுவா. ஒவ்வொருத்த பெத்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை தேடுவான், நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இங்க அதுக்கு பதிலா வேற என்னமோல நடக்குது. அவதான் புரியாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானா, நீ ஏன் அப்படி பேசிட்டு இருக்க? 2 பேரும் நிப்பாட்டுறீங்களா? ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரியும் இருந்த மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்னடே நீ திடீர்னு இப்படி பேசுற? அப்புறம் எப்படி பேச சொல்றீங்க? கரெக்டான நேரத்துல கரெக்டா முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியா நடந்திருக்க வேண்டிய விஷயம் இது. ஆனா இப்போ தினம் தினம் வேற சிந்தனையே இல்லாம இத பத்தி மட்டுமே யோசிக்க வச்சிட்டீங்க. எல்லா இடத்துலயும் உனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நீ இப்படி ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு அபர்ணா, நம்ம திட்டத்துக்கு மனுஷங்க யாராவது குறுக்க வந்தா பரவாயில்ல, விதியும் சேர்ந்துல விளையாடிக்கிட்டு இருக்கு. உண்மை அதுதாண்டி. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உனக்காக யோசிக்கிறோமா இல்லையா? உன்னை தாண்டி தாண்டி எங்களுக்கு மத்ததெல்லாம். ரொம்பலாம் சீரியஸ் ஆகாதீங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்த்துக்கிட்டா சொத்துல பிரச்சனை வந்துரும். உனக்கு ரொம்ப எதிர்த்துக்கிட்டா இந்த வீட்ல இருக்க முடியாதேங்கிற பயம். இதுல எப்படிமா என் வாழ்க்கைய பத்தி முழுக்க முழுக்க யோசிப்பீங்க? நீ சொல்றதுல ஓரளவு உண்மை இருக்குன்னே வச்சுக்க. அதனால உன் மேலேயோ உன் வாழ்க்கை மேலேயோ எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இங்க பாரு அபர்ணா, ரொம்ப யோசிக்காத. கூடிய சீக்கிரம் நாம நினைக்கிறது, குறிப்பா நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி டிராமாவெல்லாம் நிறுத்திட்டு யார இங்க இருந்து துரத்தணுமோ அவங்கள துரத்திட்டு
உனக்கான வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க தானே போறோம். ரொம்ப சீரியஸ் ஆகாதீங்க. நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத யோசிங்க. கௌரி, சித்தப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்க? எதுக்கு இங்க நிக்கிற? இல்ல ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. மாப்பிள்ள எங்க ரெடி ஆயிட்டு இருக்கானா? இல்ல சித்தப்பா அவங்க ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்கானா? ஆச்சரியமா இருக்க. இல்ல சித்தப்பா அவங்க வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? என்னம்மா சொல்ற? அவன் ரெடி ஆகாம எப்படிமா வெளியே போவான்? இல்ல அவங்க நேத்து நைட்டே வேலைன்னு கிளம்பி போனாங்க, இன்னும் வரல. அதான் டென்ஷனா இருக்கு. நைட்டே போனானா? என்னம்மா சொல்ற? என்னம்மா இன்னும் வரலையா? என்கிட்ட கூட சொல்ல. பெட்ரூம்ல இருந்தோம் சித்தப்பா. அப்போ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. திறந்து பார்த்தா அது ஏதோ எர்த்து பிளான்ட் கனெக்ஷன்ல பிரச்சனைன்னு சொல்றானுங்க. அது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் நீங்க போய் சரி பண்ண முடியுமா? அப்ப அக்காவும் வீட்ல இல்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அத்தையும் என்கிட்ட சொல்லல. சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. அது வேற எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு சித்தப்பா. அதையெல்லாம் விடுமா. உங்களுக்காக தான் அக்கா கோயிலுக்கே போயிருக்க போறாங்க. அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. சரி, மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி பாத்தியா? பண்ண, ஆனா லைன் கிடைக்கல. சரி சரி, பதட்டப்படாத, நான் கால் பண்றேன். ஓ, மாப்பிள்ளையே வந்துட்டானே. என்னாச்சுங்க? ஏங்க இவ்ளோ நேரம்? நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், லைனே கிடைக்கல. எனக்கு பதட்டமா போயிடுச்சுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பதறாதீங்க, வாங்க. என்ன மாப்பிள்ள இவ்ளோ நேரம் கழிச்சு வந்திருக்க? கௌரி எவ்வளவு பதறிட்டா தெரியுமா? இல்ல மாமா, நான் பங்குக்கு தான் போனேன். வேலை முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சாதான். சரி, நைட்டே கிளம்பி போயிட்டியா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன்ல. இனிமே இப்படி தனியா போற வேலை எல்லாம் வச்சுக்காத மாப்பிள்ள. அதுவும் அந்த குரூப் என்ன சொன்னாலும் கவனமா இருக்கணும். மாமா சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். கௌரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. அம்மா வந்துட்டாங்களா? இல்லங்க, இன்னும் வரல. அவங்களும் என்கிட்ட சொல்லாம கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னும் வரலையா? இந்நேரம் வந்திருக்கணுமே. The subscriber cannot be reached at the moment. Please. என்னாச்சு மாப்பிள்ள? நாட் ரீச்சபிள்னு வருது. கௌரிய சொன்ன, இப்ப நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கோயிலுக்குள்ள இருந்தா நாட் ரீச்சபிள் தான் வரும். அக்கா வந்துருவாங்க. தண்டராசும் கூட போயிருக்கால. இல்ல மாமா, அரை மணி நேரத்துல அங்க இருந்து வந்துடலாமே. இன்னுமா கோவில இருந்து கிளம்பாம இருக்காங்க? மாப்பிள்ள இரு, நான் அந்த பூசாரிக்கு கால் பண்ணி பாக்குறேன். கொஞ்சம் இரு. ஹலோ, என்ன சொல்றீங்க? அப்படியா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.